நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதுவும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை நீங்க பார்க்கும்படியா நான் உங்களை கேட்கிறேன். ஒன்று நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே திரும்பி வருவார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அது நம்ம பல வருஷங்களா பல காலங்களா நம்ம கேட்டுட்டே தான் இருக்கிறோம். எந்த டேட்ல ஆண்டவர் வருவார் அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்பும் வேதாகமத்துல இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான ஏராளமான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் டேஸ், த எண்ட் டைம், கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த அடையாளங்களை ரொம்ப அழகாவே துல்லியமாய் ஏராளமான தீர்க்கதரிசிகளும் சரி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சீஷர்கள் அதை முன்னறிவித்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களையும் இந்த வேத வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்து எந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளோ ஆயத்தமாகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 135 4வது வசனம். சங்கீதம் 135 4வது வசனம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அது சொல்லணும்னா the treasured possessions, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், தமக்கு சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். So they are God chosen people, they are God's people, they are God's treasured possessions. இப்போ ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம், ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில அவங்க இருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷல். அவர்களை மையமாக வைத்து தான் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களுக்கும் சபையினுடைய காலம் நிறைவேறுதலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அந்த காலங்களை ஆண்டவரே ஒப்பிட்டு பார்க்க சொன்னார். ஏராளமான உவமைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கான அடையாளங்களை பார்க்க சொல்லியிருக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், உவமைகளா இருக்கட்டும், நம்ம படிச்சு பார்க்கிறோம். இப்போ இந்த யூதர்களுடைய வம்ச வரலாறை குறித்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நாளுக்கு நாள் யூதர்கள் மேல, இஸ்ரவேலர்கள் மேல அதாவது ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, அப்படிப்பட்ட அலைகள் வீசுறத எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் பார்க்க முடியுது. ஆனா இதற்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கு. there is a history behind it. இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதிகமான அளவுல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து இஸ்ரவேலுக்கும் அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விரோதமாக பேசுறத கேட்கிறோம். என்னெல்லாம் சொல்றாங்க? டெத் ஃபார் இஸ்ரேல், டெத் ஃபார் ஜூஸ், எலிமினேட் ஜூஸ் பை எனி மீன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஏராளமான ப்ரோ பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட், ப்ரொட்டஸ்ட் எல்லா இடங்கள்லையும் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ யூதர்கள் நிரந்தரமான ஒரு அழிவு, நிரந்தரமான சாவு, இந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் செத்து ஒழியட்டும், இது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நிலம். ஆனா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த யூதர்கள் யாரு, இந்த மக்களுக்கும் இந்த நிலப்பரப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த வரலாறு பக்கங்கள் என்ன, இந்த மோதல் இன்னைக்கு நடக்குதே இது எதனால அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது தெரியாம அநேகர் பல காரியங்களை பேசுறாங்க. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், சபைகளா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இஸ்ரவேல் செய்யறது ஒரு மிகப்பெரிய தவறு. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த மிகப்பெரிய தாக்குதல், திடீர்னு காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத கூட்டம் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு ஏராளமான பேரை கொலை செய்து அநேகர் பிணை கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு கொடூரமா கொலை செய்திருக்கிறாங்க தெரியுமா? ஏராளமான இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ரெக்கார்டிங்ஸும் இஸ்ரேல் கவர்மெண்ட் கையில இருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு பெண்மணி, ஒரு கர்ப்பிணி, இந்த கடத்தல் சம்பவத்துல அவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் கடத்திட்டு போய் உயிரோட இருக்கும் போதே அவங்களுடைய வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய உயிரோட எடுத்து துடிச்சிட்டு இருக்கிற அந்த தாயினுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த பிறந்த குழந்தைய கொலை செய்து மற்ற பிள்ளைகளையும் கொலை செய்து அந்த தாயை கொலை செய்தாங்க. இது ஏதோ ஒரு கற்பனையா நான் பேசுறது அல்ல. எல்லா எவிடென்ஷியல்
ப்ரூஃப், அதாவது ஆதாரங்களோடு நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. அப்போ இப்படி அங்க இருக்கக்கூடிய வாலிப பெண்களை சீரழித்து சிதைத்து அவங்களை கொடுமைப்படுத்தி இங்கிருந்து கொண்டு போன ஹாஸ்டேஜஸை சித்திரவதை செய்து அதில் அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் அநேகர் எந்த டனல்குள்ள எங்க இருக்கிறாங்க, என்ன அவதிக்குள்ள ஆயிருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஹமாஸ் பயங்கரமான ஒரு தாக்குதலை மறக்கவே முடியாத ஒரு ஹாலோகாஸ்ட், ஹிட்லர் எப்படி செய்தாரோ அதே போல இது ஒரு மினி ஹாலோகாஸ்டா தான் பார்க்கறாங்க. பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகளும் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் டோட்டலா எலிமினேட் ஆகணும்னு ஃபைட் பண்றாங்க, இருக்கவே கூடாது அப்படின்னு. ஆனா இஸ்ரேல் தேசம் எதுக்காக ஃபைட் பண்ணுது? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக அவங்க ஃபைட் பண்றாங்க. ஸோ பல நாடுகள் இப்ப நாள் போக போக அதிகரிச்சுட்டே வர்றாங்க இந்த யுத்தத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏராளமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு இப்படி 9 மாத குழந்தையிலிருந்து 90 வயது பெரியவர் வரைக்கும் இவ்வளோ கொடுமை செய்திருக்கிறாங்களே, அது அவ்வளோ சீக்கிரமா நம்ம மறந்து அந்த தேசத்துல நடந்த சம்பவங்களுக்கு இன்னைக்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டுவது நியாயமே கிடையாது. ஏராளமான காசா பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மரித்தது உண்மைதான். ஆனா இஸ்ரவேலுடைய தாக்குதல், அவங்களுடைய குறிவைத்து அவங்க நடத்தும் இந்த போராட்டம் இந்த சாதாரண மக்களை குறிவைத்து அல்ல. அப்போ அவங்களுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும், அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகளை பத்திரமா மீட்கணும். ஆனா இந்த பிணை கைதிகளை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில தான் வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு இஸ்ரவேல் மேல ஒரு பெரிய வெறுப்பு ஊட்டி தான் வளர்த்துறாங்க. ஸோ இப்படி இருக்கிற இடத்துல எப்படி அவங்க இந்த பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியும்? 8 மாசம் ஆகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள், சுப்ரீம் லீடர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள வர முடியல. ஆனாலும் இந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாம சரமாரியா நம்மளும் விமர்சனங்களை நம்ம தூவி வருகிறோம். ஸோ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு பக்கத்தில் இந்த ஹமாஸினுடைய தாக்குதல் ஒரு குறைஞ்சிட்டே வருது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அழிச்சிட்டு வர்ற அதே சமயத்துல கடந்த வாரத்திலிருந்து பார்க்கும்போது லெபனான்ல இருந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பமாயிருக்கு. உலகமே பயந்து கொண்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு காசாவையே நம்மளால பார்க்க முடியலையே, இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சா அதை எப்படி நம்ம தாக்குதலை பார்க்க முடியும்? பாருங்க, இஸ்ரேல் ஹெஸ்போலா இந்த தாக்குதல் அதி சீக்கிரத்துல இருக்கும். ஸோ மிடில் ஈஸ்ட் முழுக்க பயங்கரமான டென்ஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் டென்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, வேலை வாய்ப்புல பயங்கரமான ஒரு சரிவு, விலைவாசி உயர்வு, பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ள போகும்னு கூட சொல்றாங்க. இந்த வார் ஒரு சாதாரண வாரா இருக்க போறது கிடையாது, இது மிகப்பெரிய அளவுல பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நார்தன் பார்டர், அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் 8 மாசமா ஹெஸ்போலா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு தீவிரவாத ஒரு கூட்டம் தான். இவங்க எங்கிருந்து இயங்குறாங்க அப்படின்னா, ஹெஸ்போலா இந்த டோட்டலா லெபனான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான், அந்த தேசத்துல இருந்து தான் இயங்குறாங்க. ஸோ இவங்க ஹமாஸ் மாதிரி ஏதோ சாதாரண, ஹமாஸே நமக்கு ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான், பட் அவங்கள மாதிரி பல மடங்கு இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்டனா ஒரு பெரிய டீம், த பிக்கர் நெட்வொர்க், வெல் எக்யூப்ட், பயங்கரமான ட்ரைனிங் எடுத்தவங்க. ஸோ அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த ஹெஸ்போலா. ஸோ இந்த ஹெஸ்போலா லீடர் ஹசான் நஸ்ரல்லா, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன வார்னிங் அப்படின்னா, ஒருவேளை இது யுத்தத்துக்கு வந்ததுன்னா நாங்க இஸ்ரேல்ல ஒரு பகுதி கூட நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாவே தெரிவிச்சிருக்கிறாரு. பாருங்க, ஹெஸ்போலா இந்த 8 மாசத்திலே இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட 5000 ராக்கெட்ஸு, அங்கிருந்து ஏவுகணைகள், அவங்களுடைய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் அனுப்பி அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து காலி பண்ணி வேற பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளரையும் பார்த்தீங்கன்னா மோதல் இருந்துட்டே தான் இருக்குது.
ஸோ இங்கிருந்து இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துது, ஹெஸ்போலாவும் தாக்குதல் நடத்துறாங்க. ரெண்டு பேருமே ஒரு பயமுறுத்தக்கூடிய செய்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ டென்ஷன்ஸ் பெய்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெபனான் சேர்ந்த முக்கியமான பகுதிகளில் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஹெஸ்போலாக்கு நிறைய சப்போர்ட். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, ஈரான், ரஷ்யா, சீரியா இவங்கெல்லாம் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட இவங்களை தாக்குறதுக்கு ரெடியா கிட்டத்தட்ட 1,30,000 ஏவுகணைகள், ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் ரெடியா வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலை தாக்குதல் நடத்துறதுக்கு. அதே மாதிரி காலாட்படைகள், சோல்ஜர்ஸ். அப்போ ஹெஸ்போலாவை சேர்ந்த ஆட்கள், இந்த ராணுவ படைன்னு சொல்லக்கூடாது, இந்த தீவிரவாத படை கிட்டத்தட்ட 1,00,000 ஃபைட்டர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க ஹெஸ்போலால மட்டும். அதாவது 2021 1 lakh இருந்தாங்களாம். அப்போ இன்னைக்கு அதோடைய கணக்கு இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய எந்த அவங்களுடைய பதில் மிரட்டலுக்கும் இவங்களும் ஒன்றும் அஞ்சாதவர்களாக தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய சீனியர் கமாண்டர் ஆஃபீஸர், ஸோ அவங்கள ஹெஸ்போலா ஒரு கமாண்டரை கொலை செய்தப்போ, ஸோ ஏன்னு கேட்டால் இந்த தாக்குதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர். ஸோ அவருடைய இறுதி சடங்குல கூட என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரத்தில் இஸ்ரேல் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் தம்சம் பண்ணிடுவோம், இந்த எதிரியே இனிமேல் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிறது அந்த இறுதி சடங்குல திரும்பவும் ஒருக்கா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த காசா பகுதிகளில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்தா மட்டும்தான் மேற்கொண்டு யுத்தங்கள் வராம இருக்கிறதுக்கு தடுக்கலாம். இல்லைன்னா யார் நினைச்சாலும் இனி வரப்போற யுத்தத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெஸ்போலா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போற யுத்தத்தில் நாங்கள் எந்தெந்த பகுதிகளெலாம் நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான இஸ்ரவேலுக்கு சொந்தமான பகுதிகள், அதாவது அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள், ஆல் இஸ்ரேல் மிலிட்ரி சைட்டை நாங்கள் தாக்கி அழிக்க போகிறோம். ரெண்டாவது, அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ரெண்டாவது எங்களுடைய டார்கெட். மூணாவது டார்கெட் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய மால்ஸ், அதே மாதிரி பெரிய பில்டிங்ஸ், உயரமான கட்டிடங்கள், நிறுவனங்கள், அப்போ பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அது எங்களுடைய மூணாவது குறிக்கோளாக நாங்கள் அழிக்க போகிறோம். நாலாவதாக ஹைஃபான்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான துறைமுகம். ஸோ அந்த துறைமுகத்தையும் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பக்கத்துலேருந்து ஏமென்லேருந்து ஹூத்தீஸ் கடல் வழியாக வரக்கூடிய அந்த கமர்ஷியல் கப்பல்களையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேலுக்கு வந்து சேர வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் வர முடியாதபடி தடை செய்துட்டு இருக்கிறாங்க. தீவிரமாக அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரே சமயத்தில் இஸ்ரேல் பல இடங்களில் இந்த தாக்குதலை சமாளிக்கணும். நமக்கே தெரியும், இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, அதோடைய காலாட்படைகள் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் உங்களை டைரக்டாக அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்டாக அட்டாக் பண்ணுறது அப்படின்னா இந்த மேப்பில் பாருங்கள். ஸோ நீங்கள் மேலே பார்க்குறது தான் சிப்ரஸ், சீப்புரு தீவு. இது ஒரு பைபிளில் படிச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு ஐலாண்ட், ஒரு சின்ன ஐலாண்ட். ஸோ பக்கத்தில் நம்ம பார்க்குறது, மேலே நார்த்தில் பார்க்குறது சீரியா, கீழே ஈஜிப்ட், ஜோர்டான், எல்லாருமே இப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஸ்லோவாக எதிராக வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கார்னர் காசால தான் இந்த சண்டை. அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிறது வெஸ்ட் பேங்க், இந்த மேலே இருக்கிறது தான் வந்து லெபனன். இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் தான் இப்போ சண்டை நடக்க போகுது. இந்த யுத்தத்தில் இவங்க டைரக்டா எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிப்ரஸ்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா. அப்போ சிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுல இருந்து சில பகுதிகளை அந்த நாடு திறந்து விட்டுச்சுன்னா, வான்வெளி தாக்குதலும் மற்ற தாக்குதலும் இந்த லெபனான்ல சிப்ரஸ்ல இருந்து லெபனான்ல இந்த தாக்குதல் நடத்துறது ரொம்பவே சுலபம். அப்படி ஒருவேளை இஸ்ரேல் எங்க மேல இந்த தாக்குதலுக்கு முயற்சி செஞ்சா, நாங்க இந்த சீப்புரு தீவையும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம், அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயமுறுத்தலை கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த டோட்டல் இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்கவே ஒரு டென்ஷன் தான். இந்த படிக்கும்போது தான் எனக்கு ஒரு சம்பவம், ஏற்கனவே பைபிளில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. அதாவது இஸ்ரேலுக்கு ஒன்று இது புதுசு கிடையாது. இந்த மாதிரி மக்கள் வந்து பயமுறுத்துறதும்
மிரட்டல் கொடுக்கறதும் கடைசியில் ஆண்டவர் உங்க பக்கமா இருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கறதும் இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான சம்பவம் தான். அதுல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதாவது அந்த நாட்கள்ல சுப்ரீம் பவரா இருந்த அசீரிய ராஜ்யம், ஸோ அசீரியன் சனகிரிப் ராஜாவா இருந்த அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய த்ரெட். இன்னைக்கு எப்படி இந்த ஹெஸ்போலா பேசுறாரோ இதே மாதிரி தாங்க அவனும் ஒரு காலத்துல கொக்கரிச்சான். அவங்கிட்ட காலாட்படை அதிகமா இருந்தது. அன்னைக்கு அசீரியர்கள் கிட்ட தான் அதிகமான வெப்பன்ஸ் இருந்தது. அவங்க தான் நிறைய நியூ ஸ்ட்ராட்டஜி, புதுவிதமா தாக்குதல்லாம் கண்டுபிடிச்சவங்க இந்த அசீரியர்கள் தான். ஏற்கனவே இந்த அசீரியன் என்ன செய்தான்னா பல நாடுகள்ல யுத்தத்துல ஜெயிச்சுட்டு அதே போல இஸ்ரேலுக்குள்ள வந்து லாகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை, எருசலேமுக்கு சமமா இருந்த ஒரு பட்டணத்தையும் கைப்பற்றினான். ஏற்கனவே சமாரியா முழுவதும் அவனுடைய கைவசம் போயிருந்தது. ஒரே ஒரு பகுதி தான் மீதி இருந்தது, அதுதான் எருசலேம். அன்னைக்கு எருசலேமை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது எசேக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த இஸ்ரேல் கிட்ட எப்படி சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தாங்க அன்னைக்கு இந்த எசேக்கியா ராஜா கிட்ட. காலாட்படையும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது, அசீரியனை எதிர்த்து பேசி ஜெயிக்கிற அளவுக்கு, தாக்குதலை நடத்துற அளவுக்கு பலமும் கிடையாது. என்ன நடந்ததுங்கிறத பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். பாருங்க, எசேக்கியா ராஜாவா இருந்த சமயத்துல சனகெரிப் அரணான சகல பட்டணங்களையும் பிடிச்சுக்கிட்டான். ஸோ எல்லா பட்டணங்களையும் கைவசம் போய். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ. இதே வார்த்தை தாங்க இன்னைக்கு ஹெஸ்போலா அவங்க யூஸ் பண்றாங்க. நீ தப்பிக்கவே முடியாது, டெத் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எனக்கு இந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வந்தது. ஆனா ரிசல்ட் என்னன்னு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 34-35 வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, எந்த ஒரு கெப்பாசிட்டி, ஒரு எபிலிட்டி இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் வித் யூ, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், இந்த பட்டணத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய ஒரு விக்டரி. மனுஷனால செய்ய முடியாது, சாதிக்க முடியாதது அந்த தேசத்துக்காக. இன்னைக்கு எப்படி எருசலேம் தத்தளிச்சிட்டு இருக்கோ, ஒரு காலத்துல இதே மாதிரி அசீரியன் கையில தத்தளிச்சிட்டு இருந்தது. பயமுறுத்திட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் வருவான், சத்தம் போட்டு பயமுறுத்திட்டே இருப்பான். உன்னை யாரும் தப்புவிக்க முடியாது. நான் என்ன சொல்வேன்னா, இப்போவும் இஸ்ரேல் தோத்து போகாது. ஏன்னா வேதத்துல வாசிக்கும் போது நமக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியும். அதனால பொறுத்திருந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் எப்படி அந்த தேசத்தை சத்ரு கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஆதரவா இருந்தாரோ, இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல எப்படி காப்பாத்துறாருங்கிறத நீங்க பொறுமையா பார்க்கணும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அந்த தேசத்துல செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. நம்ம கட்டாயம் அந்த தேசத்துக்காக, அந்த தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அந்த தேசம் முதலாவது ரட்சிக்கப்படணும். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வரணும். ஏன்னா எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வித் ஹெஸ்போலா இந்த கம்மிங் வீக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ லோ இன்டென்சிட்டியில தான் இந்த யுத்தம் நடந்துட்டு இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் கடந்த வாரத்தில் ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேல் இராணுவம், லெபனான்குள்ள இருக்கக்கூடிய ஹெஸ்போலாக்கு சொந்தமான ஆயுத கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எப்படி லெபனான்குள்ள டீப்பா போய் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சேர்மன்
மிஸ்டர் சார்ல்ஸ் பிரவுன் அவர் ஒரு ஓப்பனா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், ஒரு ஓப்பன் வார்னிங் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, ஹமாஸுக்கும் உங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அமெரிக்கா உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது, தாக்குதல்ல எங்களால உதவி செய்ய முடிஞ்சது. ஆனா ஹெஸ்போலாக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒருவேளை யுத்தம் ஆரம்பிச்சா எங்கனால உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டா, ஹெஸ்போலா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், அதாவது ஒரு சின்ன தூரத்துல இடத்த தாக்குதல் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஏவுகணைகளை தான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். இட் இஸ் நாட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ரொம்ப அதிகமான ஹைட்லையோ இல்லைன்னா அந்த மாதிரி வரக்கூடிய மிசைல்ஸோ கிடையாதான். அதனால இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை ஹெஸ்போலா அனுப்பும்போது அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த தாக்குதலை நிறுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகாது, எங்கனால காப்பாற்ற முடியாது. இஸ்ரேல் இந்த யுத்தத்துல ஒருவேளை இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்க முடியாது, வி கேனாட் ஸ்டாப். அதனால தான் யூரோப்ல இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் இந்த யுத்தம் வரக்கூடாது, இது ஸ்டாப் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹெஸ்போலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மட்டும் ரெடியா இல்லை, ஈரான், ஈராக், சிரியா, ஏமன், ஜோர்டன் இவங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு அப்படின்னு நசருல்லா சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால ஒருவேளை இது 3வது உலக போருக்கு நேரா கடந்து போகுமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கான கேள்வியா இருக்கு. அப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். சமீபத்தில் ஹெஸ்போலாவுடைய ஒரு இந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான என்ஜினியர் முகமது சலா, அவரை கண்டுபிடிச்சு அவரை தாக்கி அவரை கொலை செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வித்தியாசமான ஆயுதங்களை, அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸை செய்யக்கூடியவரா. he is involved in such developments. ஸோ அதே போல ஹமாஸ்ல இருக்கக்கூடிய ஏராளமான அண்டர் கிரவுண்ட் டனல், நினைச்சு பாருங்க, அந்த டனல்குள்ள இருந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. பூமிக்கு அடியிலிருந்து எப்படி தாக்குதலை நடத்துறது, பட் இருந்தாலும் எத்தனையோ இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க, அதை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இனி அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் புதிய ஆயுதங்களை கொண்டு வரவோ வித்தியாசமான தாக்குதலோ இனி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க டெரரிசம். எங்க? ஹமாஸ் காசா பகுதிகளில். ஸோ டோட்டலாக இப்போ ஒரு இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒரு சின்ன குழு இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் டிவிஷன் 162. ஸோ இப்போதான் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஒரு முக்கியமான ரூட் அவங்களுடைய கைவசப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல், காசா, ஈஜிப்ட் ஒரு முக்கோண வடிவில் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த பிலடெல்பியா ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோடை டிவிஷன் 162 கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. அதனால சீக்கிரமா அந்த ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னாலும் மிஸ்டர் நெத்தன்யாஹூ, இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வராது, இன்னும் வரல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. பட் ஹமாஸ் ஒரு டோட்டல் கொலாப்ஸ் ஆன இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 30,000 வார் பிளேன்ஸை காசாவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதை தவிர ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், இப்படி ஏராளமான தாக்குதல். அங்க இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய பொதுமக்களும் ரொம்ப பாடு, சரியான உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, இருக்க இடம் இல்லை, எங்க போறது அதுவும் அவங்களுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றணும், அதற்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான தலைவர்கள் யாரும் காசாலேயோ வெஸ்ட் பேங்க்லயோ இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? கத்தார்ல தான் இருக்கிறாங்க. இப்போ கத்தார் கவர்மெண்ட் ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் இனி அந்த தேசத்துல இருக்கக்கூடாது, நீங்க தேசத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது இந்த தீவிரவாதத்துக்கு தலைவர்களா இருக்கிறவங்க பல நாடுகளை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அரப் மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அப்ரோச் பண்ணும்போது பல நாடுகள் அவங்களுக்கு கதவை அடைச்சிருக்கிறாங்க. ஈராக்குக்கு வரப்போறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டெஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். என்னது? பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடுன்னு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில நாடுகள் முன் வந்திருக்கிறாங்க, யூரோப்பை சேர்ந்தவங்க, நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து. ஸோ இவங்க எல்லாருமே என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே இந்த பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா, ஒரு ஸ்டேட்ஹுட்டா வர்றதுக்கு நாங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னது
ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லியிருக்கிறாங்க, அந்த நாடு முழுக்க முழுக்க ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கட்டமைப்புக்குள்ள இருக்கும்போது அதை ஒரு நாடா நீங்க அறிவிச்சிங்கன்னா இனியும் இந்த தீவிரவாதம் வளரதான் செய்யுமே தவிர தீவிரவாதம் அழிக்க முடியாது. சமீபத்தில் ரஷ்யால கூட ஒரு தீவிரவாத தாக்குதல் போன வாரத்தில் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு சர்ச்சில். ஸோ அதற்கு கண்டனம் இன்க்ளூடிங் இஸ்ரேலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க நமக்கு சொல்றது என்ன, இப்போ ஏராளமான நாடுகள், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்ல 193 நாடுகள்ல 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய 27 மெம்பர்ல ஒரு சிலர் தான் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு தீவிரவாதத்தை மையமாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு நாடா அறிவிச்சா அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உலகம் முழுவதும் இருக்கும், ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதற்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றது அமெரிக்கா தான். ஆனா திடீர்னு அமெரிக்கா சடனா இவங்களுக்கு அனுப்ப வேண்டிய நிறைய ஆயுதங்களை அனுப்பல, ஷிப்மெண்ட் எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்தாவே அவங்க போராடி இருப்பாங்க போல இருக்குது. அதாவது லாஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராமாட்டிக் டிராப். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எசேக்கியேல் 38 நம்ம வாசிக்கிறோம், கடைசி நாட்கள்ல எல்லா சைட்ல இருந்தும் ஆதரவு குறையும். யாருக்கு? அவருடைய மக்களுக்கு. அந்த சமயத்துல கர்த்தர் ஆதரவா வருவார். அப்போ பல வாரங்களாக இந்த ஷிப்மெண்ட் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க, நிறைய ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஹெவி பாம்ஸ் அந்த இதெல்லாம் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு வந்து சேரலை. அப்போ அதை கேட்கும் பொழுது அப்போ ஒயிட் ஹவுஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் அப்படியெல்லாம் நிறுத்தலை, இந்த ஹெவி பாம்ஸை மட்டும்தான் நாங்கள் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒருவேளை காசா பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதிகளில், அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒருவேளை இந்த தாக்குதலை நடத்தலாம், அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறோமே தவிர மற்றபடி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வர்ற நாட்களில் தான் தெரியும் நமக்கு இஸ்ரேலுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சரி, எப்படி இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி படிக்கும்போது, அது ஒரு லாங் ஸ்டோரி, அதில் ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்கள் உங்களை வளர்க்கும் தந்தைகள். உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காக்கு என்ன பேருன்னு? காட் ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை கொள்வாய். ஆமா, இந்த வசனம் 3 பகுதியான தீர்க்க தரிசனம் உள்ள வசனம். ஸோ ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாக. ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியை, இன்னைக்கு சுப்ரீம் பவர்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு ஆதரவா வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அமெரிக்கா இஸ் த காட் ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி மார்ச் 1948 அப்போ அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்கிறவர் ஹாரி ட்ரூமன். அப்போ ஒரு நாள் ஹாரி ட்ரூமனை சந்திக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வரார். அந்த கெஸ்ட் காலையில வரார். அவருடைய பெயர் என்னன்னா எடி ஜேக்கப்சன் அவருடைய பெயர். இவர் ஒரு யூதன். இவர் ஹாரி ட்ரூமனுக்கு ஒரு நல்ல நண்பர். அப்போ காலையில வரும்பொழுது 2 பேரும் சந்திக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடி ஜேக்கப்சன் கேட்கிறாரு. இது எப்ப நடக்குது? மார்ச் மாசம் 1948 அந்த வருஷம் தான் இஸ்ரேல் உருவாகுது. அப்போ என்ன ஃபேவர் அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, நீங்க அந்த நண்பரை நீங்க சந்திக்கணும் அப்படிங்கிறார். அவர் தான் சியாம் வெய்ஸ்மான். ஸோ இந்த வெய்ஸ்மான் பத்தி நம்ம முதல் உலகப் போர்ல நம்ம அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கிறோம். இவர் யார் அப்படின்னா, சியோன் கழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர், எ டாப் லீடர் இன் ஜைனிசம். அது மட்டுமல்ல,
இஸ்ரேலுடைய பிரசிடென்ட்டாகவும் இருந்தவர். அப்போ இவரை நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாரி ட்ரூமன் விருப்பப்படவே இல்லை. ஏன்னு கேட்டா ஹாரி ட்ரூமன் ஒரு பயங்கரமான ஆன்டிசெமைட். யூதர்களை கண்டாலே இவருக்கு பிடிக்காது. யூதர்களை குறித்து ஏராளமான கடிதங்கள் தன்னுடைய மனைவிக்கே எழுதியிருக்கிறார்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு யூதர்கள் மேல இவருக்கு ஒரு வெறுப்பு, கசப்பு. யாருக்கு? ஹாரி ட்ரூமனுக்கு. ஸோ இருந்தாலும் தன்னுடைய நண்பர் சொல்றாரேன்னு சொல்லிட்டு சரி நான் அவரை சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறார். ஸோ அந்த சமயத்தில் தான் ட்ரூமேனும் வெய்ஸ்மானும் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா, அமெரிக்கா என்னைக்குமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கும், உங்களுக்கு நாடு கிடைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை அன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிறாங்க. மார்ச்ல இது நடக்குது. நம்ம பார்க்குறோம் 14th May 14, 1948 இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் உருவாகுது. தேசம் உருவாகி டிக்ளரேஷன் வந்த உடனே 11th minute ஃபர்ஸ்ட் இஸ்ரேலை நாங்கள் ஒரு தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான். அந்த செய்தியை அதை பதிவு செய்தவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஹாரி ட்ரூமன் தான். அதாவது நம்மளுடைய சத்துருக்களையும் சிநேகிதர்களாக மாற்றுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஹாரி ட்ரூமன் யூதர்களுக்கு அகெயின்ஸ்டானவர். ஆனா அன்னைக்கு அவர் சொல்லலைன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாடா உருவாக முடியாது. ஏன்னா அமெரிக்கா அதை முதல்ல அங்கீகரிக்கணும். அப்போ பாருங்க எப்படி ஆண்டவர் கரெக்டா ஒரு நல்ல ஒரு சேயிங், இட் இஸ் காட் ஹூ கனெக்ட்ஸ் பீப்புள். மக்களை இணைத்து கொண்டு வருகிறவர் தேவன். அப்போ இந்த சமயத்துல அதை அழகா கொண்டு வந்து ஒரு கனெக்ஷன், ஒரு மீட்டிங். அப்போ வெய்ஸ்மான் கேட்டது எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும், அதை நீங்க அங்கீகரிக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இதுக்கு இடையில ஏகப்பட்ட சம்பவங்கள் உண்டு. 1967 6 நாள் யுத்தத்துல அமெரிக்காவே அசந்து போயிருச்சு இவங்களுடைய மிலிட்ரி படையினுடைய சாமர்த்தியத்தை பார்த்து. அதுக்கப்புறம் தான் இன்னும் வலுவடைஞ்சாங்க. அமெரிக்கனுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி உளவுத்துறை ஏராளமான ரகசிய தகவல்களை அப்பப்போ அமெரிக்கா கொடுத்து பல முக்கியமான சிச்சுவேஷன்ல காப்பாற்றவும் செஞ்சிருக்குது. ஏன் இந்தியாவுக்குமே கார்கில் வார்ல நம்ம இக்கட்டான ஒரு தருணத்துல இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு ஆதரவா இருந்து காப்பாற்றினது இஸ்ரேல் ராணுவம் தான். ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவும் ஒரு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இவர் இந்த அறிக்கையை கொடுக்கும்போது அவரோட கேபினெட்ல இருந்த டிப்ளமேட்ஸை எத்தனையோ பேர் சிரிச்சாங்களாம். என்னடா யூதர்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற இவரு யூத நாட்டை அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களாம். சிலர் சிரிக்கவும் செய்தாங்களாம். அதனால ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தையும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் அவர் திருப்புவார். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் நாளுக்கு நாள் ஆன்டிசெமிட்டிசம் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்குது. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம் ஆன்டிசெமிட்டிசம்ல ஒரு சிலர், இந்த யூதர்கள் இன்னைக்கு நேத்து இல்லைங்க, பல காலங்களா கஷ்டப்படுறாங்க. இந்த காரியத்தை எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பு எகிப்து தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு உயர்றாரு. அவருடைய குடும்பம் அவரோடு கூட இணைது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழிலை செய்யறவங்க தான் இந்த யோசேப்பினுடைய குடும்பம். பாருங்க ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். நான் நம்ம 34வது வசனம் வாசிப்போம். 33 அவர்கள் மேய்ப்பர்கள் 33 பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறவர்கள் என்றான். சோ அருவருப்பு, ஒரு வெறுப்புங்கிறது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம். சோ அதே எகிப்துல அடிமைகளாகவும் இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் 70 ஆண்டு காலங்கள் பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அதை தொடர்ச்சியா வரும்போது பெர்ஷியா நாட்டுக்கு கீழே அந்த கண்ட்ரோலுக்கு வரும்போது, அந்த ரெஜிம்ல வரும்போது
ஆமான் சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத மனுஷனுடைய கைகளில் மாட்டி முழு யூதர்களையும் கொலை செய்யறதுக்கான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்யறாங்க. ஸோ இப்படி பல தாக்குதல்ல தப்பிச்சு தான் இந்த மக்கள் வந்தாங்க. ஆனா இந்த மக்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா 70வது நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள். 70வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த இந்த யூதர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களா இருந்தாங்க. பாருங்க இவங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு வரலாறு பக்கங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. அதாவது பிலாத்துவை அப்ரோச் பண்ணி எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மரண தண்டனை வாங்கி தரணும்னு முயற்சி செய்தாங்க. அந்த இரத்த பழிய எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் விழட்டும்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதனாலயும் என்னமோ இந்த 2000 வருஷத்துல இவங்க பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பாருங்க, லேட்டன் கவுன்சில் 1215 ஒரு 13வது நூற்றாண்டுல அன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா, யூதன் அப்படின்னு நீ சொன்னா அது நீ ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஆனா மக்களோட மக்களா நீ இருக்க முடியாது. நீ யூதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய தனி ஐடென்டிட்டியை நீ காட்டி தான் ஆகணும். மற்ற பப்ளிக் கிட்ட இருந்து நீ ஒரு வித்தியாசப்படுத்தி தான் காக்கணும். அதாவது வாட் யூ ஆர் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹூ யூ ஆர். இப்போ நீ என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்கிற, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, அது நீ யாருன்னு ஒன்றை காட்டும். அந்த பழமொழி இந்த மிடில் ஏஜஸ் காலத்திலிருந்தே உண்டு. இன்னைக்கும் நம்ம சொல்றோம்ல, ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து அவங்களுடைய வெளிப்புறத்தின் அந்த ஆடையை பார்த்து இவங்க இன்னாரா இருப்பாங்க, இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அப்படின்னு இந்த பீப்புளா இருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த யூதர்களை கொஞ்சம் பாருங்க, இந்த முதலும் சரி இந்த கடைசி படமும் சரி, 2 பேர்த்துடைய தொப்பியும் ஒரு கெனானிக்கல் ஷேப்ல இருக்கும், மேல ஒரு பால் இருக்கும். ஸோ அவங்க மற்றவர்கள் போல சாதாரண தொப்பி போடவே கூடாது. நீ யூதன் அப்படின்னு சொன்னா உன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உன் தொப்பியில ஒரு ரவுண்ட் பால். இந்த சர்க்கஸ்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க அந்த கிளவுன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பால் இன்ட்ரடியூஸ் பண்ணது யூதர்களுக்காக தான். 2வது நடுவில் இருக்காங்க பாருங்க, ஒரு கப்பிள், ஒரு ஆண் பெண் ஒரு கப்பிள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ்ல பாருங்க, அந்த ட்ரெஸ்ல ஒரு எல்லோ கலர் ரிங் இருக்கும். அந்த ரிங் அதை பார்த்தாலே இவங்க யூத பெண் யூத மனிதன் அப்படின்னு சொல்லி அடையாளம் பார்த்துக்குவாங்க. ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு காயினை குறிக்கும். ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த பணத்தை கடனுக்கு கொடுக்கிற மணி லெண்டிங் அந்த வேலையில அதிகமா ஈடுபட்டவங்க இந்த யூதர்கள் தான். இதே தான் நம்ம நாசியுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். 1930s, அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல ஹிட்லர் ஒரு 6 மில்லியன் யூதர்களை கொலை செய்தார் இல்லையா. அந்த சமயத்துல எல்லா யூதர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு உடையை கொடுத்தார். அந்த உடையில எல்லாருக்கும் இந்த ஸ்டார், ஒரு எல்லோ ஸ்டார் இருந்தது. எதுக்கு அப்படின்னா அடையாளப்படுத்துறதுக்கு தான், இவங்க யூதன் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தினால ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, தனிமைப்படுத்தப்பட்டாங்க, அடையாளப்படுத்தப்பட்டாங்க. நல்ல விஷயத்துக்காக அல்ல, அவங்கள வெறுப்பு அவங்களுடைய இயற்கையாவே இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணமா ஒரு பெரிய தொப்பி வச்சிருக்கிறாரு, ஒரு ஒயிட் கேப் போட்டிருக்கிறாரு அப்படின்னாலே அவர் ஒரு கேக் செய்யக்கூடிய பேக்கர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஒயிட் கோட், ஹி மஸ்ட் பி அ டாக்டர். ஒரு பிளாக் ட்ரெஸ், ஹி மஸ்ட் பி அன் ஒரு லாயர். இப்படி ப்ரொஃபஷனுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அன்னைக்கு யூதர்களுக்கு இப்படி இந்த ட்ரெஸ்ல ஒரு அடையாளத்தை கண்டு அன்னைக்கு இருந்த பொதுமக்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காட்டினதை நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது கம்பல்சரி செக்ரிகேஷன் ஆஃப் ஜூஸ். அதாவது ஒரு நாட்டில் நீங்க அடைக்கலமா தான் போனாங்க. 70வது நூற்றாண்டுக்கு பிறகு அங்க ஒரு பெரிய கலவரம் வருது. ரோமர்கள் இவங்களை அடிச்சு துரத்துறாங்க. யூதர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குள்ளேயும் செதறி போயிட்டாங்க. செதறி போனவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, அகதிகளா தான் உள்ள நுழையிறாங்க எல்லா நாடுகளுக்குள்ள. அப்படி போன ஏராளமான நாடுகள்ல இவங்க பொதுமக்களோட மக்களா இருக்கவும் கூடாது அப்படிங்கிறது இருந்தது. ஸோ 13வது நூற்றாண்டுல நம்ம பார்க்கும்போது பார்த்தா இவங்க தனியா இருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா கேட்டோ அப்படின்னு ஒரு பேர், கெட்டோ. இதை நம்ம நாசிசம்லையும் பார்க்குறோம். இது ஒரு இட்டாலியன் வேர்டு. இது முதல்ல இவங்களை தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சதுன்னா இத்தாலியா தேசத்துல தான் ஆரம்பிச்சது. ஸோ கேட்டா அப்படின்னு சொன்னா அது ஒரு அயன் ஃபேக்டரின்னு அர்த்தம். டோ அப்படின்னா ஒரு பிளேஸ், ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப டொரண்டோ அப்படின்னு சொல்றல, அந்த டோ அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனி பெயர் கேட்டோ. அதே எபிரேய மொழியில கேட் அப்படின்னு சொன்னா தனிமைப்படுத்துவது, செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பெயர் அதிலிருந்து தான் உருவாகி வந்துதா இந்த யூதர்களுக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதுல முக்கியமா
பக்கத்துல கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா இவங்க கிறிஸ்தவர்கள் கிட்ட சேரவே கூடாது. யூதர்களை அதிகமா கொலை செய்ததும் வெறுத்ததும் யார் தெரியுங்களா? கிறிஸ்தவங்க தான். அப்போ இந்த இடத்துல இவங்களை தனிமைப்படுத்தி வைத்தது யாரோடையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. முக்கியமா அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம், ஸ்பெயின்ல நடந்த ஒரு சம்பவத்துல இஸ்பெல்லா ஃபெர்னிடான் அவங்களுடைய தலைமையில தான் இந்த மக்கள் ரொம்பவே அந்த தேசத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டு துரத்தி விடப்பட்டாங்க. இன்னொன்னு, இவங்க எந்த யூதர்களையும் வேலைக்கு சேர்த்தி, அதாவது யூதர்கள் அல்லாதவங்கள இவங்க வேலைக்கு சேர்த்திக்க கூடாது, இவங்களையும் யாரும் வேலைக்கு சேர்த்திக்க கூடாது, இப்படிங்கிற கடுமையான சட்டமெல்லாம் இருந்தது. ஸோ ஆரம்ப காலத்துல வந்தது இந்த பாருங்க, இந்த வெனிஸ்லயும் இது பயங்கரமான ஒரு இந்த லைவ்லிஹுட்டை தாக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே இன்னைக்கும் இந்த அடையாளம், இந்த பேரெல்லாம் இங்க இருக்கு பாருங்க, இந்த ரைட் சைட்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே யூதர்கள் இருந்த பகுதி அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய பெயர்கள் இன்னைக்கும் இந்த நாடுகள்ல இருக்கு. இந்த யூதர்கள் பணம், மணி லெண்டிங், அதாவது உசுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பணத்துக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க இவங்க, ரொம்ப கிரீடி ஃபெலோஸ் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இவங்க வட்டிக்கு பணத்தை விடுவாங்க. அப்போ இந்த பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லாம் யூதர்கள் இருக்க முடியாது. யூதர்கள் சின்ன சின்ன வியாபாரங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்கலாம். ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்போ ரொம்ப மணியோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டடாகவும் இருப்பாங்க. பாருங்க, இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இந்த கோன் மாதிரி இருக்கக்கூடிய தொப்பி போட்டிருக்கிறவர் யூதர். அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய மூக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் அந்த மாதிரி அந்த நோஸ், ஒரு ஹியூஜ் நோஸை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் எல்லா விதத்திலையும் யூதர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை அவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு யூதர்கள் சிலர் பணக்காரர்களாகவும் இருந்தாங்க, சர்ச்சுக்கு கொடுத்தாங்க, பல இடங்கள்ல கொடுத்தாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்களா இருந்தாங்க. யூஸ்வலாவே வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறவங்களே யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. வரி வசூலிக்கிறவங்களை பிடிக்குமா? அவங்களையும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த மாதிரி ஒரு தொழிலையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. எப்படி இந்த தொழில இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, குருசேடர்ஸ், அவங்க காலத்துல யூதர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.